ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பாபாவை அறிவதற்கு உனக்கு மூன்றாவது மனிதர்கள் யாவும் தேவையில்லை. உன் மனதில் இருந்து எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு. வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு பாடம். மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மீதி அனைத்தையும் பாபா பார்த்து கொள்வார். உன் எண்ணங்களை முதலில் நீ கட்டுப்படுத்து. நீயே பல விஷயங்களை யோசித்து உன்னை தொந்தரவு செய்கிறாய். உனக்கு சாய் மீது நம்பிக்கை இல்லையா? அமைதியாக இரு. எல்லாம் விரைவில் சரியாகும். இந்த பக்கீரை நீங்கள் எந்த அளவிற்கு நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய விதி மாறும் என்று யாராவது நினைக்கிறீர்களா? ஆம், நாம் நேசிக்கும் ஒருவருக்கு நமது பாபா ஒருபோதும் எந்த தீங்கும் வரவிட மாட்டார். நீங்கள் பாபாவிடம் எதையும் கேட்கலாம். நீங்கள் எந்த உறவை பேண முடியுமோ சரி, அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நட்பாக இருந்தாலும் சரி, அது பாபாவை போன்று வராது. நான் அவரை திட்டுகிறேன், ஆனால் மிகவும் அவரை நேசிக்கிறேன். எனவே உங்கள் மனம் எதை விரும்பினாலும் அந்த உறவோடு பாபாவிடமே செல்லுங்கள். ஆனால் அவர் எந்த உறவை பேணுகிறாரோ அவர் முழு தீவிரத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நம்பிக்கையுடனும் நம்மளை பாதுகாப்பார். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாத இடத்தில், அது மனிதர்களுடனோ அல்லது கடவுளுடனோ உள்ள உறவாக இருந்தாலும் சரி, அது ஒருபோதும் நிலைக்காது. நீங்கள் பாபாவை உண்மையான இதயத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு அடி முன்னோக்கி வைப்பீர்கள் என்றால் பாபா உங்களுக்காக 10 அடி முன்னோக்கி வைப்பார். நீங்கள் பாபாக்காக ₹1 தானம் செய்தால் அவர் உங்களுக்கு ₹1,00,000 கொடுப்பார். மேலும் பாபாவிற்கு ஏதாவது முக்கியமானதாக இருந்தால் நீங்கள் சிலவற்றை நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள். பாபாவுக்காக தினமும் காலையில் மாலையில் 2 வேளையும் சச்சரிதம் படிங்கள். அப்படி நீங்கள் படிக்கும் பொழுது படிப்படியாக பாபாவின் மீது பற்று கொண்டு அவரை தியானம் செய்வீர்கள். நீங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. பாபாவே உங்களிடம் வருவார். நீங்களே அதை நம்புவீர்கள். ஓம்